பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கால வேளையில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 43வது அதிகாரம் 5வது வசனம். என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு, என் முகத்திற்கு இரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். எனக்கு அன்பானவர்களே, இந்த சங்கீதக்காரன் சொல்லும்போது சங்கீதம் 42வது அதிகாரம் 5வது வசனத்தையும் 11வது வசனத்தையும் நீங்கள் கவனித்து பார்ப்பீர்களே ஆனால் அவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன? தேவன் அவனை விசாரிக்கவில்லை, அவனுக்கு பதில் கொடுக்கவில்லை. தேவனால் கைவிடப்பட்ட நிலையில் இருப்பதைப் போல அவன் பேசுகிறான். ஆனால் அந்த வார்த்தைகளை நீங்கள் நன்றாக கவனிப்பீர்களே ஆனால் அவன் சொல்லுகிறான் தன் ஆத்துமாவை பார்த்து, நீ ஏன் கலங்குற? நீ ஏன் எந்த காரியத்தை குறித்து நீ தியங்கி கொண்டிருக்கிற? நீ கர்த்தரை நோக்கி காத்திரு. நான் நம்புகிறது அவரால் வரும். Glory to God. என் முகத்திற்கு இரட்சிப்பு அவரால் வரும். நீ காத்திரு. அவன் ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறத நீங்கள் ரகசியமாக பார்க்க முடியும். நான் இந்த கால வேளையில் நான் சொல்லுவேன், ஒரு மனிதன் கடவுளின் வல்லமையையும் விசுவாசத்தையும் புரிந்து கொள்ளும்போது அவன் எந்த காரியத்தை குறித்தும் கவலைப்படவோ பயப்படவோ எந்த காரணமும் இல்லாத சூழ்நிலையிலும் கூட அவன் ஒருபோதும் தேவனால் கைவிடப்படுகிறது இல்லைங்க. ஒருவேளை இந்த கால வேளையில் உங்கள் ஆத்துமா எதையாவது ஒரு காரியத்தை குறித்து கலக்கம் அடைந்திருக்கலாம். இந்த காரியம் நடக்காததுனால தேவன் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் தரலையோ, அல்லது தேவன் நம்மை தள்ளி விட்டுட்டாரோ அப்படிங்கிற சூழ்நிலையில் நீங்கள் இருக்கலாம். ஆனால் அவன் சொல்கிறான், அப்படி தான் சொல்கிறான், நல்லா கவனிங்களேன். என் அரணாகிய தேவன் நீர், ஏன் என்னை தள்ளி விடுகிறீர்? சத்துருவினால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்தோடு திரிய வேண்டும்? உம்முடைய வெளிச்சத்தையும் உம்முடைய சத்தியத்தையும் இப்போ எனக்கு அனுப்பும். Glory to God. எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வருகிறதான எல்லா சூழ்நிலையிலையும் நீங்கள் தேவனை நம்பும் பொழுது தேவன் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டாருங்க. உங்களை வெட்கப்பட்டு போக விட மாட்டார். உங்கள் ஆத்துமாவை பார்த்து நீங்கள் தைரியமாக சொல்லுங்கள், ஆத்துமாவே ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? நான் நம்புகிறது, நான் ஜெபித்த காரியம் கர்த்தரால் ஆகும்னு சொல்லுங்க. இந்த நாளில் கர்த்தர் அப்படியே செய்ய போகிறார். ஜெபிப்போமா? பரலோக பிதாவே, இந்த கால வேளையில் இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறப்பா. அவங்க நம்புகிற காரியத்தை கர்த்தர் ஜெயமாக்கி தாரும், அற்புதத்தை செய்யும். உம்மை நம்புகிற காரியத்தில் ஜெயத்தை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.